ஷாலோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற வலிகள், வேதனைகள், நோய்கள் எல்லாம் ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம அறிக்கையிட போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லை, இந்த நோயிலிருந்து நான் மீண்டு வருவேன்ற நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வசனத்தை அனுப்பி நான் உங்களை குணமாக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கொடுக்குற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்ம சுதந்திரிக்கலாம். இப்போ நான் சொல்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் அறிக்கையிடுங்க. முதல்ல உங்களுடைய சரீரத்தில் வர்ற வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார்னு சொல்லி அறிக்கையிட போகிறீங்க. கண்களை மூடி அறிக்கை இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறீங்க. என் உடம்புல வர்ற வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் நீங்கள் சுமந்துட்டீங்க. நான் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு முழுமையான சுகத்தையும் விடுதலையும் தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் அறிக்கையிடுறேன். அதை நான் சுதந்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் சுகமடைந்தேன் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரெண்டாவது, நம்முடைய மன காயங்கள்ல இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சுகத்தை தருகிறார் அப்படின்றத அறிக்கையிட போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்கள் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, பல நேரங்களில் மனசில் நாங்கள் காயப்படுறோம்ப்பா. மக்களுடைய வார்த்தைகள், மக்களுடைய செயல்கள், புறக்கணிப்புகள் எங்களுக்குள்ள ஒரு காயத்தை கொண்டு வருதுப்பா. ஆனால் நீங்கள் எங்கள் மன காயத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்க. அதனால் இன்னைக்கு என் காயங்கள் எல்லாம் சுகமானது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதை அறிக்கையிடுறேன். எல்லாத்துக்கும் மேலே என் மன காயங்களுக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்கு கொடுத்திருப்பதற்காக மகிழ்ச்சியோடு உம்மை நான் நன்றி செலுத்துகிறேன். நான் தொடர்ந்து இதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து, உணர்ச்சியில் ஏற்படுற காயங்களை ஆண்டவர் சுகமாக்குறான்னு சொல்லி நம்ம அறிக்கையிடலாம். என் கூட சேர்ந்து கண்களை மூடி அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, பல நேரங்களில் எங்கள் இதயங்கள் காயப்படுதுப்பா, எங்களுடைய உணர்ச்சிகள் காயப்படுதுப்பா. அன்பு இருக்க வேண்டிய இடத்துல வெறுப்பும் கசப்பும் வைராக்கியமாக வந்துடுதுப்பா. ஆனால் இன்னைக்கு அந்த கசப்பெல்லாம் எடுத்து போட்டு என் இதயத்தை அன்பினால் நீங்கள் நிரப்பி என் உணர்ச்சியில் ஒரு சுகத்தையும் ஒரு ஹீலிங்கையும் நீங்கள் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. நான் அதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறேன். இனிமே நான் உணர்ச்சியில் காயப்பட்ட நிலைமையில் கசப்பையும் வெறுப்பையும் வச்சிருக்க மாட்டேன். இந்த நாள் முதல் இயேசுவின் அன்பினால் என் இதயம் நிரம்பி இருக்கிறதுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். அதை நம்பிக்கையோடு நான் அறிக்கையிடுறேன். அது அப்படியே நடப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவதா, உறவுகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை இல்லாமல் கண்களை மூடி என் கூட சேர்ந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, பல நேரங்களில் உறவுகள் உடைஞ்சு போயிடுதுப்பா, நட்புகள் உடைஞ்சு போயிடுது ஆண்டவரே, குடும்பங்கள் உடைஞ்சு போயிடுதுப்பா. ஆனால் இந்த நாளில் நம்பிக்கையோடு நான் அறிக்கையிடுறேன். உடைந்த உறவுகளை மறுபடியும் நீங்கள் கட்ட போகிறீங்க. பிரிந்து போன நட்பை மீண்டும் உறுதியாக்க போகிறீங்க. சிதைந்து போன குடும்பங்களை மறுபடியும் நீங்கள் ஒன்றிணைக்க போகிறீங்க. உங்கள் வல்லமையினால் அது நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் அறிக்கையிடுறேன். நிச்சயமாக வர நாட்களில் அதை என் கண்ணால் நான் பார்க்க போகிறேன். அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவது, கடந்த காலத்தை ஆண்டவர் சுகமாக்க போகிறார். பல நேரங்களில் கடந்த காலத்தையே நினச்சி காயப்பட்ட நிலைமையில் நம்ம வாழறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த கடந்த காலத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்து கொண்டு வர போகிறார். கண்ணை மூடி நம்ம விசுவாச அறிக்கையை சொல்லலாம். ஆண்டவரே, பல நேரங்களில் கடந்த காலத்தில் நாங்கள் எடுத்த தப்பான முடிவுகள், கடந்த நாட்களில் நாங்கள் அனுபவித்த துரோகங்கள், கடந்த நாட்களில் நாங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகளை நினச்சி வேதனைப்பட்டு இருக்கிறோம்ப்பா. ஆனால் இன்னைக்கு எங்கள் கடந்த காலத்தை நீங்கள் மாற்றி ஒரு புதிய எதிர்காலத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகிறீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்களே, அதை விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுறோம். கடந்த காலத்திலேருந்து எங்களை மீட்டெடுத்து எதிர்காலத்துக்கு நேராக நீர் எங்களை கொண்டு போகிறதுக்காக உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவது, நம்முடைய நோக்கத்தை ஆண்டவர் குணமாக்க போறாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். கண்களை மூடி என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, கடந்த நாட்களில் பல முறை உங்களுடைய சித்தத்தை மீறி நான் நடந்திருக்கிறேன்.
நீங்கள் என் வாழ்க்கையில் வச்ச நோக்கத்தை நிறைவேற்றாமல் என் மனசும் மாம்சமும் விரும்பின பாதையில் நான் போயிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட திரும்பி வர்றேன். இனிமே நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வச்சுருக்கிறீங்களோ, என்ன நோக்கத்தை வச்சுருக்கிறீங்களோ அதை நான் நிறைவேற்ற போகிறேன். விசுவாசத்தோடு அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி நான் அறிக்கையிடுறேன். அது அப்படியே நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியாக நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்லி விசுவாச அறிக்கை சொல்லலாம். என் கூட சேர்ந்து எல்லாரும் அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, பல நேரம் எங்கள் எதிர்காலத்தை நினச்சி நாங்கள் பயப்படுறோம்ப்பா. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நான் என் சூழ்நிலை எப்படி மாறுமோன்னு சொல்லி பயப்படுறோம். ஆனால் இன்னைக்கு எங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, ஒரு நாளும் நீர் எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்கன்னு சொல்லி அறிக்கையிடுறோம். ஒரு நாளும் நீர் எங்களை கீழே விட மாட்டீங்க. நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவோம். நாளுக்கு நாள் முன்னேறுவோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் நாமத்தின் மகிமைக்காக வாழ்வோம் அப்படின்ற விசுவாசத்தோடு அதை அறிக்கையிடுறோம். நீங்கள் அப்படியே எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக உமக்குள் நாங்கள் உயர்த்தப்படுவோம் என்பதை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பல நேரத்தில் ஆண்டவர் இயேசு நம்முடைய உடம்பை மட்டும்தான் சுகமாக்குறான்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சரீரத்தை மாத்திரம் இல்லை, நம்முடைய மனசில் இருக்கிற காயங்கள், நம்முடைய உறவில் இருக்கிற விரிசல்கள், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாத்தையும் அவர் சுகமாக்குகிறார். அது மாத்திரம் இல்லை, இதை விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்மளை நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து உயர்த்துறார். நம்முடைய மனக்காயத்திலிருந்தும் உடல் பலவீனத்திலிருந்தும் நம்மளை மீட்டு கொண்டு வரார். அதனால் இந்த நாள் முழுசும் இதை அறிக்கையிடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த விசுவாச அறிக்கை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.